தத்வா யாமி பிரம்மணா வந்தவான சதாசா யஜமானோ அலர்பே மகேடமானோ வர்ணேகோ சமுசமானாயோ ஜாகிரதம். வணக்கம், நான் வத்சாங்கன். நிறைய நாளைக்கு பிறகு ஒரு vlog வீடியோவோட உங்களை சந்திக்க போகிறேன். அதாவது இன்றைய vlog ஒரு ஹோம் டூர். கிராமத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கிறோம். அந்த வீட்டினுடைய ஹோம் டூர் தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க போவது ஈனுவில் கிராமத்தில் அமைந்துள்ள அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்ட ஒரு வீட்டின் ஹோம் டூர். வீட்டின் வெளிப்புறத்தில் இருந்தே ஒரு அமைதியான மற்றும் சுத்தமான தோற்றம் கிடைக்கிறது. முன் முற்றம் முழுவதும் நிலக்கற்கள் பதிக்கப்பட்டிருப்பதால் வீடு இன்னும் அழகாக தெரிகிறது. ஓடு போட்ட கூரையுடன் பாரம்பரிய அழகும் நவீன அமைப்பும் கலந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த வீடு. நாங்கள் சும்மா கம்பெனி மாதிரி இல்லை, நாங்கள் எங்களோட பேர்லேயே வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். 20 வருஷமாக வேலை செய்கிறேன். 20 வருஷமாக செய்கிறோம். நாங்கள் இப்போ வீடு கட்ட இப்போ சாமான் கொண்டாக்க செய்ய ஒழிக்கிட்டு இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே செய்கிறோம். இதுக்குள்ளே செய்கிறோம். வெளியிடத்துலேயும் செய்கிறோம். வீடு யாழ்ப்பாணத்தில் செய்தேன்னு சொன்னால் 25-30 வீடு கட்டி. இப்போ போன 12ஆம் தேதியும் 2 வீடு குடி வீடு. தெல்லிப்பள்ளியில் குடிலுக்கு முன்னால் ஒரு வீடு, சுண்ணாத்தில் ஏஜென்வி பேங்களூர் கேட்குற ஒரு வீடு, அதுக்கு முன்னே வீடு பக்கத்தில் கட்டி அந்த வீட்டால் ஒரு வீடு வந்தது. இப்போ இது கட்டியிருக்கு. இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ள 2வது வீடு, 3வது வீடு குடி வீடு. இந்த வீடு உங்களுக்கு என்ன மாதிரி யாரால கட்டுறதுக்கு கிடைச்சதா, அல்லது இந்த வீட்டின் உரிமையாளர் வேற வீடுகளை பார்த்துட்டு இந்த வீடு உங்களுக்கு கொண்டாங்க இந்த மாதிரி? இது வட்சாங்கன்னு சொன்னோன்னு தான் என்னோட கதைச்சவர். வட்சாங்கன்னு சொன்னோன்னு சொல்லி தான் என்னோட கதைச்சவர். அதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்போ அந்த இதில் என்னோட இடத்துக்கு கதைச்சார். இப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி வட்சாங்கன்னு செய்தார். ஆனால் அவர்கிட்ட வீடு முதல் சின்ன வீடு சும்மா நோமலாக வேலை செய்து கொடுத்தார், ரிப்பேர் வேலை செய்து கொடுத்தாரு. அப்போ நீங்கள் சொன்னோன்னு சொல்லி கதைச்சவர் என்னோட. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லி போட்டு அவற்றை இதுக்கு எதா மாதிரி அமைஞ்சக்கூடிய மாதிரி செய்து கொடுத்தது. 6 மாதத்துல இது கட்டி முடிச்சுக்கிறாரு. 6 மாதத்தில் முடிஞ்சிருக்குது. அவரும் பிரச்சனை இல்லை. அவரெல்லாம் இப்போ நாங்கள் வீட்டு உரிமையாளர் ஏதாவது உங்களுக்கு இருக்கமா முடியாத உங்களை சுதந்திரமாக உங்களை செயற்பட விட்டவர். அவர் பிரச்சனை இல்லை. அவர் நல்ல மாதிரி எல்லாம் வெங்கட எண்ணத்துக்கே கட்டக்கூடிய மாதிரி விட்டபடியாக நாங்களும் பார்த்து ஒன்றா செய்து கொடுத்தபடி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது அவர் எனக்கு இதுக்குள்ளே செய்யணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு தந்தது எனக்கு ஒரு பெரிய உதவி. மற்றபடி அப்படி ஒன்று செய்யக்கலான நாளைக்கு 4 பேர் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி. அதை விட நீங்களும் அதில் சொல்லியிருக்கிறீங்கள். அப்போ அது பெரிய சந்தோஷம். அப்போ அது மூலமாக இப்போ இதன்னைக்குள்ளே நீ 4 வேலைகளில் செய்யலாம். இதுக்குள்ளே இப்போ இனிவிலக்குள்ளே வீடு நடந்துகிட்ருக்குது. வேறு வீடு செய்துகிட்ருக்குறோம். அது பிரச்சனை. மற்றது கூட நீங்கள் ஒரு வீடு எடுக்க என்னென்ன வேலையை ஒரு வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்களோ? படம் கீழ்றதுலேருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசியாக வீடு ஃபுல்லாக கையளிக்கும் வரைக்கும் சகல வேலையும் உங்களால் என்னென்ன வேலையை முழுக்க செய்ய பண்ண ஒரு பொங்கலாக சொல்லுங்கள். அது பிரச்சனை இல்லை. எல்லாம் நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி அவன் பிளானை தந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்து செய்யக்கூடிய மாதிரியே எல்லாம் செய்து ஃபுல்லாக வேண்ட வீடு. இப்போ இந்த வீடும் அப்படியே அவர் இதண்டது தானே. அவருக்கு திறப்பு மட்டும் கொடுக்குறது தான். மற்றபடி எங்கட இதுக்குள்ளே எல்லாம் செய்து கொடுப்போம். நீங்கள் இப்போ ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தனித்துவ ஸ்டைலில் செய்கிறீங்களா, இல்லை எல்லாம் ஒரே மாதிரி? அப்படி வராது. எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த வீடு கட்டிக்க உங்களுக்கு என்னென்ன சவால்கள் என்னென்ன மாதிரி இப்போ
பயன்படுத்தி பொருட்கள் இருக்கு தானே, கம்பிகளோ இந்த இரும்பு லைட்டுகள் எல்லாம் வந்து என்னென்ன தரத்தில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீங்க? இதெல்லாம் குவாலிட்டியான இதுவெல்லாம் நாங்கள் செய்கிறோம். மற்ற கதவெல்லாம் முதுரை வெம்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டு, மற்றது வீட்டு உரிமையாளருக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்து அவை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். அதுக்குள்ள அவைன்ற விருப்பத்துக்கு முன்னுரிமை. அதுக்குள்ள நாங்களும் சில விஷயங்களை சொல்கிறத சொல்லி நல்ல இதாக செய்து கொடுக்கணும்னா அதுக்கு நாங்களும் சொல்லி அவையோட கழிச்சு பேசி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நல்ல வீடும் கணக்கு காசை ஒழிச்சு செய்கிறது அதுக்கேற்ற பொறுமதி இருக்கும். அப்படி இப்போ கோடிக்கணக்கு தானே. அப்படி என்னைக்குள்ள நாங்கள் கொண்ட செய்யக்கில் வந்து கழிச்சு பேசி செய்யக்கில் வந்து பொறுமதியாக இருக்கும். அதை விட வீட்டுக்காரர் ஒத்துழைப்பு செய்தால் நாங்களும் ஒத்துழைப்பு செய்யக்கில்ல ரெண்டு பதியும் பொறுமதியாக இருக்கும். ஒன்று ஒரு வித்தியாசத்தில் செய்கிறோம். இனி கடவுளை பொறுத்தது. இந்த வீடு வந்து இந்த ஒரு பரப்புக்குள்ள ஒரு கணக்கான அழகான வீடாக வந்துருக்கு. இது என்ன மாதிரி நீங்கள் திட்டமிட்டு இந்த காணிக்குள்ளேயே கொண்டக்கூடியமா என்ன யோசிச்சிங்க? இந்த மாதிரி ஒரு வீட்டை இந்த காணிக்குள்ளேயே ஒரு பார்க்கவும் அழகாக இருக்கணும், அதே மாதிரி வெளியிலேருந்து பார்க்க ஒரு பிரம்மாண்டத்தை தோற்றத்தையும் கொடுக்கணும் என்ற ஒரு இது இருக்குன்னு இல்லை, அது என்னென்ன அந்த செட்டப் நீங்கள் யோசிச்சிங்க? அதை படம் தந்தது எல்லாம் போட்டு தந்தது. ஆனால் நாங்களும் ஒன்று செய்து கொண்டு போய்க்கில் வந்து எங்களோட மைண்ட் செட்டில் வரைக்கில் வந்து நாங்களும் ஒன்று பார்த்து அந்த வித்தியாசமாக ஒன்றை செய்யணுன்றதுக்காண்டி மாற்றி செய்யக்கில் வந்து அது சில வேளையில் அமையும், கூடுதலாக அமையும். அதை நாங்கள் ஒன்று செய்து கொண்டு போய்க்கலாம். அது எங்களில் இருக்குது. அது எங்களோட விட்டால் நாங்கள் பார்த்து வடிவாக செய்ய ஒன்று ரெண்டா நாங்கள் செய்து தருவோம். அதையும் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். அது அவையை பொறுத்தது. இந்த வீட்டு உரிமையாளருக்கு இந்த வீட்டின் தரத்தை பற்றி என்ன சொல்றீங்க? கரண்ட் எத்தனை வருஷம் பாவனை அவர்கள் வாழக்கூடிய மாதிரி இது வீடு நாங்கள் எங்களால் இயலக்கூடிய அளவுக்கு கரண்டி பண்ணி தான் செய்வோம். நாங்கள் இப்போ நல்ல சாமானை போடுவோம், தரமான சீமெந்தை போடுவோம். அப்படி இப்போ இருக்கிறதுக்குள்ள நாங்கள் தரமாக பார்த்து செய்வோம். அதுக்குள்ளே வர்ற சரிவுலையெல்லாம் நாங்கள் இடையில பார்த்து கொள்ளுவோம். அதுக்கு மேலே போகிறது கடவுளை பொறுத்தது. இது அப்படி அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அவ்வளோத்துக்கு கரண்டி பண்ணலாம். மற்றபடி வந்து நாங்கள் போடுறது சாமானை பொறுத்து தானே நிறைய இருக்குது. அப்படி போடைகளில் வந்து இப்போ வீட்டை பார்க்க தெரியும் தானே, ஓரளவுக்கு பார்க்க என்ன மாதிரி செய்யும். உள்ளே வந்தவுடன் விசாலமான வரவேற்பறை அமைந்துள்ளது. குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து பேசவும் விருந்தினர்களை வரவேற்கவும் ஏற்ற மாதிரி அமைதியான இடமாக இது இருக்கிறது. இதனுடன் திறந்த வடிவிலான சமையலறையும் இணைக்கப்பட்டுள்ளது. வீட்டின் உள்ளக அமைப்பு எளிமையாகவும் பயன்படுத்த வசதியாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் மொத்தமாக 3 அறைகள் உள்ளன. அதில் 2 படுக்கை அறைகளும் தனியாக அமைக்கப்பட்ட சாமி அறையும் இடம்பெற்றுள்ளன. அமைதியாக வழிபட ஒரு சிறிய ஆன்மீக சூழலை இந்த அறை தருகிறது. வீட்டின் உள்ளே டாய்லெட்டுடன் கூடிய குளியலறை அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக வெளியே நீர்த்தாங்கியின் கீழ் தனியாக ஒரு குளியலறையும் மேலும் ஒரு டாய்லெட்டும் அமைக்கப்பட்டுள்ளதால் பயன்பாட்டிற்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. கிராமத்து அமைதியையும் இன்றைய வசதிகளையும் இணைத்து அழகாக கட்டப்பட்ட ஒரு வீடாக இது தோன்றுகிறது. இந்த வீட்டின் வடிவமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த காணிக்குள்ளே இத்தனை அடி வீடு கட்டுறதுக்கு சகல வசதியோடையும் சேர்த்து ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் ஒரு அழகான இந்த வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ வண்டவா முடியுது? இந்த வீடு வந்து 32 அடி 32 அடி வந்திருக்கு அந்த வீடு. ஆனால் இந்த வீடு கட்டி முடிய 1,15,00,000 ரூபா முடிஞ்சிருக்கு. அவர் என்னட்ட நம்பி தந்தபடியாக குறைஞ்ச இதெல்லாம் செய்து கொடுத்து கிடக்குது. அது மாதிரி வேறு ஆக்கள் வரைகளில் வந்து தெரிஞ்சாக்கள் எண்ணெய்களில் டிசைனுக்கு லக்ஸரி எண்ணெய்களில் மாறி வரும். இது வந்து நார்மலாக செய்த வீடு அப்படி வரைகளில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போகும். நாங்கள் அங்கே தெளிப்படையில் கட்டின வீடு, குடிலுக்கு முன்னால் கட்டின வீடு, அது லக்ஸரி தான். அது வந்து 52 அடி 42 அடி நீளம். தேசவில வந்து அது கூடத்தான் ஒரு 3 கோடி கிட்ட முடிஞ்சது. கீழ் வேலை மட்டுமே 3 கோடி 2 மாடி கட்டுறோம். 57 அடி 47. அப்போ அது இது வெற்ற இதுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. இவற்றை காணிக்கையும் அமைஞ்சிருந்த வீடு. இந்த வீடு கணக்காக அமைஞ்சிட்டது. அவர் நல்ல மனசு, அவர் அதுக்காண்டி அவற்ற மாதிரி மனசுக்கு ஏற்ற மாதிரி வீடு அமைஞ்சிட்டு அவர் என்ன நம்பி தந்தபடியாக வடிவாக செய்து கொடுத்துக்கிறாங்க. இனி சரி புள்ளிகளை அவர் பார்த்து சொல்லுங்கள். சரி, ஓகே. காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் இப்படியான வீட்டு சுற்றுப்பார்வை காணொளிகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஓம் महालक्ष्मी रामोर्जय महालक्ष्मी अनुग्रह
நீங்களே கேட்டு 4 கோடி 4 கோடியே முதலாம் முறை 4 கோடியே இரண்டாம் முறை 4 கோடியே மூன்றாம் முறை இந்த வீட்டு நம்மளுக்கு அதுவும் தெளிவாக நிறைவேற்றி
மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.